குர்த்தி அண்ட் பிளவுஸ் ஃபினிஷிங்காக நிறைய டிப்ஸ் சொல்றீங்களே மேம், பேண்ட் ஃபினிஷிங்காகவும் சில டிப்ஸ் சொல்லுங்கன்னு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. இன்னைக்கு வீடியோல பேண்டோட எலாஸ்டிக் எப்படி கொடுக்கறதுன்ட்டு சின்ன டிப்ஸ் சொல்றேன். பேண்ட்ல எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது எல்லாருக்கும் வர்ற ப்ராப்ளம், ஒன்று எலாஸ்டிக் டைட் ஆயிடுது, இல்லை ரொம்பவே லூஸா இருக்கு. ப்ராப்பரான சைஸ்ல எப்படி ஸ்டிச் பண்றது? இதுக்கு ஒரு சின்ன கால்குலேஷன் இருக்கு. உங்க வேஸ்டோட லென்த், தட் இஸ் வேஸ்டோட சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதுல இருந்து 3 inches நீங்க மைனஸ் பண்ணணும். தட் இஸ் இப்போ உங்க வேஸ்டோட சர்க்கம்ஃபரன்ஸ் 36 inches இருக்கு அப்படின்னா அதுல இருந்து நீங்க 3 inches மைனஸ் பண்ணி எலாஸ்டிக் கொடுக்கணும், விச் இஸ் 33 inches நீங்க எலாஸ்டிக் எடுப்பீங்க. இது மட்டும் இல்ல, எலாஸ்டிக்கோட குவாலிட்டி பொறுத்தும் நீங்க எடுக்கிற மெஷர்மெண்ட் சேஞ்ச் ஆகும். எலாஸ்டிக்ஸ்ல 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஒன்று 1.5 inch எலாஸ்டிக். இதோட எலாஸ்டிசிட்டி ரொம்பவே கம்மியா இருக்கும். இதுக்கு நீங்க 3 inch எடுத்து ஸ்டிச் பண்ணீங்கன்னா கொஞ்சம் டைட்டா இருக்கும். ஸோ ஒரு 2 inch எடுத்து ஸ்டிச் பண்ணா கரெக்டா இருக்கும். இன்னொன்று 1 inch எலாஸ்டிக்ல செகண்ட் குவாலிட்டி. இதோட எலாஸ்டிசிட்டி நல்லாவே இருக்கும். இதுக்கு நீங்க 3 inches மைனஸ் பண்ணீங்கன்னா பேண்ட் லூஸா இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு 4 inch மைனஸ் பண்ணி வச்சா பேண்ட் கரெக்டா இருக்கும். 1 inch எலாஸ்டிக்லயே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இதோட எலாஸ்டிசிட்டி உங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கும். இதுக்கு நீங்க 3 inches மைனஸ் பண்ணீங்கன்னா கரெக்டான ஃபினிஷிங் வரும். நீங்க பேண்ட்ல எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது இந்த 2 விஷயம் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று உங்க வேஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் மைனஸ் 3 inch, ரெண்டாவது உங்க எலாஸ்டிக்கோட குவாலிட்டி. ஸோ இதை பொறுத்து நீங்க கால்குலேட் பண்ணி வச்சீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஃபிட்டிங் வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்க்காக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. கம்ப்ளீட்டா கோர்ஸ் கத்துக்க நம்ம ஜோவா ஃபேஷன் டெய்லரிங் ஜாயின் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.